ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு எல்லா சிவ ஆலயங்கள்லேயும் அன்ன அபிஷேகம் நடக்கும். இந்த அன்ன அபிஷேகத்திற்கான காரணம் புராண கதை என்ன சொல்லுது அப்படின்னா, பிரம்மன் 5 தலையுடன் ரொம்ப செருக்கோடு இருந்திருக்கிறாரு. அப்போ சிவபெருமான் அவருடைய செருக்கை அடக்குவதற்காக பிரம்மனுடைய ஒரு தலையை கொய்துட்டார். அந்த தலை என்னாச்சுன்னா சிவபெருமானுடைய கையில் ஒட்டிக்கிடுச்சு. அதனால அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டுருச்சு. இந்த தோஷம் எப்போ சரியாகும் அப்படின்னு பிரம்மன்கிட்ட கேட்குற போது அவர் என்ன சொன்னார் பிரம்மன் அப்படின்னா, உன்னுடைய அந்த கையில் இருக்கக்கூடிய மண்டை ஓட்டில் எப்போ அன்னமானது நிறைகிறதோ அப்போ தான் உனக்கு அந்த சாபம் தீரும் அப்படின்னு சொன்னதுனால கபாலீஸ்வரர் அப்படிங்கிற நாமத்துடன் பிச்சாடனராக உருமாறி சிவபெருமான் பூலோகத்துக்கு வர்றார். அப்படி பூலோகத்துக்கு வந்து தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய மண்டை ஓட்டில் கபாலத்தில் உணவு நிறையணும்னு எல்லார்ட்டையும் போய் போய் கேட்குறாரு. அப்போ அன்னபூரணி அம்மை அந்த அன்னை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவருடைய கையில் இருக்கக்கூடிய கபாலத்தில் அன்னத்தை போடுறாங்க, உணவை போடுறாங்க. அந்த உணவு போட்ட உடனே அவருடைய மண்டை ஓட்டில் இருந்த அந்த பாத்திரத்தில் நிறைஞ்சிருச்சு. அதனால அவருக்கு பிரம்மஹத்தி தோஷமானது நீங்கிருச்சு. இப்படி நீங்கின அந்த நாளைத்தான் நம்ம இன்றைக்கி என்னமாக கொண்டாடுறோம் அப்படின்னா, ஐப்பசி மாதத்தில் அந்த பௌர்ணமி அன்னைக்கு அன்ன அபிஷேகத்தை இறைவன் சிவபெருமானுக்கு செய்கிறோம். இந்த அன்ன அபிஷேகமானது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு அன்னமும் அதாவது ஒவ்வொரு சோறும் சிவலிங்கத்தினுடைய வடிவமாக இருக்குமா. இந்த சிவலிங்கத்தினுடைய வடிவத்தில் இருக்கக்கூடிய அன்ன அபிஷேகம் கோடான கோடி அந்த சோறு பருக்கைகள்லாம் லிங்கத்து மேலே அப்படியே அபிஷேகம் பண்ணுறாங்க. நம்ம பார்க்குற போது கோடான கோடி லிங்கத்தை பார்ப்பது போன்ற ஒரு உணர்வு பக்தர்களுக்கெல்லாம் ஏற்படுமா. அதனால தான் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, சோறு கண்ட இடம் சொர்க்கம். இப்படிப்பட்ட இந்த காட்சியை பார்த்தோம் என்றால் நிச்சயமாக சொர்க்க பதவியை நாம் அடையலாம் என்று சைவ சமயத்தை சார்ந்த முன்னோர்கள் சொல்லியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. நம்ம இன்றைக்கி வந்து அதை தவறாக என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, சோறு கிடைக்கிற இடம் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, நல்லா பொழுத போக்கலாம் அப்படின்னு நினச்சி சிலர் இருக்கிறாங்க என்பதாக தவறாக அதை கருதிக்கிட்டு இருக்கிறோம். அது இல்லை, புராண கதையை அடிப்படையாக கொண்டு இந்த பழமொழி வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது.